முத்துக்குடா ஆஞ்சநேயருடைய மகிமையை பார்ப்போம். பண்டைய முத்து ராமர் வடிவமானது தற்போது கல் உருவமாக மாறியிருக்கிறார். மிக சிறிய மூலஸ்தான ஸ்ரீ முத்து ராமராகவும் அருள் பாலிக்கின்றார். அதாவது ஏனைய யுகங்களிலே, கடந்த யுகங்களிலே வைடூரியம், வைரம், தங்கம், வெள்ளி இப்படி பல வகையில் ஆனதாய் காட்சியளித்த திரு அண்ணாமலை இப்பொழுது தற்காலத்திலே கலியிலே கல் வடிவிலே காட்சியளிக்கின்றார். ஏன்? இது போலத்தான் முத்துக்குடாவிலே திரேதாயுகத்தில் முத்துக்களாலான ராமராம் முதிர்ந்த கல் வடிவிலான இந்த கலியிலே நமது கண்களுக்கு தென்படுகின்றார். 4 தெய்வ மூர்த்திகள் ஸ்பரிசித்த முத்துமணி மாலை சர்வச்சார பூமியே இந்த முத்துக்குடா. இந்த ராமருடைய குருகுல வாசத்திலே வசிஷ்ட மகரிஷியினுடைய அற்புதமான பிரார்த்தனை வேண்டுதலுக்கு ஏற்ப வேத சரஸ்வதி தேவி ஸ்ரீராமருக்கு முத்துமணிகளாலான ஹாரத்தை அப்படியே அணிவித்தாள். ஸ்ரீராமரும் இதனை பல ஆண்டு காலம், 12 காலம் அப்படியே அணிந்து பூஜித்து வந்தார். இப்படி வனவாசத்திற்கு பிறகு சீதையை இலங்கையிலிருந்து மீட்டு பின்பு அயோத்தியில் நிகழ்ந்த பட்டாபிஷேகத்தில் ஸ்ரீராமர் இந்த முத்துமணி மாலையை ஸ்ரீ சீதாதேவிக்கு பரிசாக அளித்தார். இதை அணிந்து கொண்டதுமே என்ன நடந்தது? மகாலட்சுமியான சீதாதேவியும் ஸ்ரீ வித்யாலட்சுமியாக தோற்றம் அப்படியே சர்வலோகம் புகழும் கொண்டாடும்படியாக ஸ்ரீ வித்யாலட்சுமி ரூபத்தை எடுத்து எல்லோருக்கும் அற்புதமான தோற்றத்தை காண்பித்தார். இந்த திவ்யமான பட்டாபிஷேக வைபவத்திலே அனைவரும் ஏதேனும் ஒரு விதத்திலே ஒரு பரிசையேனும் ஸ்ரீராமரின் திருக்கரங்களாலேயே பெற வேண்டும். பெற்றிட ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஒன்றும் கொடுக்காத நிலைமை. எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆஞ்சநேயருக்கு ஒன்றுமே கிட்டாததை கண்டு ஒரு வியப்பு, ஒரு வருத்தம் கொண்டாள். யாரு? சீதா பாதா. இந்த சீதாதேவிக்கு ஒரு வருத்தம். ஆகையினால இதர் ராமர் தனக்கு அளித்த இந்த முத்துமணி மாலையை ஸ்ரீ வித்யாலட்சுமியாக பரிமளித்த அற்புதமான இந்த மாலையை வித்யாலட்சுமியாக பரிமளித்த சீதாதேவியும் மன சந்தோஷத்துடன் குதூகலப்புடன், அதான் உவப்பு என்று சொல்வார்கள், இந்த ஆஞ்சநேயருக்கு அப்படியே இந்த முத்து மாலையை சீதா பிராட்டி ஆஞ்சநேயருக்கு அளித்தால் அண்ட சராசரத்திலும் எவரிடம் துளங்கிடாத நவ வியாகரண பண்டித பிரகாசம் அன்று தோன்றியது அனுமாரிடம். அது உற்பவித்து உள்ளதையே இந்த வித்யாலட்சுமி கடாட்ச முத்து மணிஹார வைபவம் இந்த பிரபஞ்சத்திற்கு இன்றும் பறைசாற்றி கொண்டு வருகின்றது. இவ்வாறாக ஸ்ரீ மகாபாரதியாம் கலைவாணி ஸ்ரீராமர், மகாலட்சுமியாம் ஸ்ரீ சீதாதேவி, ஸ்ரீ அனுமார் ஆகிய 4 உத்தம தெய்வ மூர்த்திகளின் திருக்கரங்களை ஸ்பரிசித்த பாக்கியத்தை அடைந்ததுதான் இந்த முத்துமணி ஹாரம். ஆனால் தற்போது இந்த பூவுலகம் அறியாத வகையிலே இதன் சீர்மிகு மகத்துவம் மறைந்து இருக்கின்றது. இனிமேலும் அப்படி இல்லாமல் பக்த கோடிகள் இராமாயண கால மூர்த்த சிறப்புகளுடன் அயோத்தி எப்படி உண்டானதோ அதே போல ஒளிரப் போகின்ற இந்த தலத்து முத்துராமரின் ஸ்ரீ அணுக்க ஆஞ்சநேயரின் அருள் சிறப்பை உணர்ந்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். நாடெங்கும் உலகெங்கும் பரப்பி நிரவி யாவரும் வழிபட்டு நல்ல அருளை பெறும் வண்ணம் பிரசித்தி அடைய எல்லோரும் செய்ய வேண்டும் என்று உங்களை திருத்தாள் பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். தேதியில் 12, திதியில் துவாதசி, நட்சத்திரத்திலே அனுஷம், விசாகம் என்று சொல்வதும் உண்டு. கிழமையில் வெள்ளி, யோகத்தில் சௌபாக்கிய யோகம், கரணத்தில் பவகரணம். 5 காலங்களை அப்படியே உணர்விக்கும் காலச்சாரமாக பொலிந்து திருமகளுக்கே உரித்தான நாளாகவும் ஆகின்றது. இப்படி இந்த 5 கால சக்திகள் ஒரே நாளிலே ஒன்று கூடி வருவது மிக மிக அபூர்வமே. அப்படி வந்திடில் அதற்கு பராலட்சுமி திருநாள், அப்படி வந்தால் அதற்கு பராலட்சுமி திருநாள் என்று நமது வாத்தியார் சொல்வார். அப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ மகாவரலட்சுமி கடாட்ச திருநாள் இது. இப்படி துவாபர யுகத்திலே இப்படி திருமகளுக்கு உரிய நாள், கிழமை, நட்சத்திரம், யோகம், கரணம் எல்லாம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வந்தபோது ராதை தேவி ஆயிரக்கணக்கான கோபியர் மகளிருடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன்னிலையிலே இந்த பராலட்சுமி திருநாளிலே
ஸ்ரீ மகாவரலட்சுமி நோன்பை நோட்டிட பிருந்தாவனம் எங்கும் அந்த துவாதசி திருநாளிலே நவரத்ன செல்வங்கள் வான்மழை பொழிந்து நிரம்பி வழிந்தது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஆணைப்படி குபேரமூர்த்தியே தம் லோகங்களுக்கு இவற்றை அப்படியே அள்ளி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தரையில் கடந்ததே அள்ளி சென்றான் குபேரன். அப்படி அள்ள அள்ள குறையாமல் வந்தது. இப்படிப்பட்ட தருணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவருளார் ஒரு கோகுல பிருந்தாவன வயல் பூராவும் ஒளி பொங்கும் முத்துக்களே விளைந்தன. இதற்கு முத்து வயல் என்றே பெயர் ஏற்பட்டது. துவாபர யுக நிறைவிலே குருட்சேத்திர போரிலே தனது தேரின் மேல் உச்சியிலே நாம் பார்க்கின்றோம் ஆஞ்சநேயருடைய திரு உருவம் கொடியாய் அப்படியே பறந்து அமர்ந்து உதவிய ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பிருந்தாவனத்தில் இந்த முத்து வயலைத்தான் தனது பரிசாக அப்படியே கொடுத்தார். ஆஞ்சநேயர் இதனை தனது முதுகிலே சுமந்து வந்தார். திரேதாயுக நிறைவிலே அப்படி அதிலிருந்தே ஸ்ரீராமர் மீண்டும் அழைக்கும் வரையில் தாம் ஏற்கனவே அகண்டாகார தொடர்ந்து விடாத ராமநாம ஜபத்தை பல காலமாக பன்னெடும் காலமாக ஆற்றி வருவதுமான அப்படி ஒரு சாந்தமான கடற்கரை தலத்தை அடைந்தார். அயோத்தியில்தான் தாம் பெற்ற முத்துமணி ஹாரத்தின் முத்துக்கள் திரண்டு வந்து பிரகாசிக்கும் இந்த அற்புதமான புண்ணிய பூமியான முத்துக்குடாவே அனுமார் இவ்வாறு யோகித்த ஒரு அற்புதமான பூமியாகும். இந்த முத்து வயலையும் இங்கேயே பிரதிஷ்டை செய்து, அதாவது முத்துக்குடாவை யுகம் கடந்த ராம கிருஷ்ண பிரசாத பூமி ஆக்கினார். இப்படி முத்து வயலே தற்போதைய முத்துக்குடா திவ்யமான ராம கிருஷ்ண பிரசாத பூமியாக இன்று துலங்குகின்றது. இந்த முத்து வயலின் மேல்தான் இங்கே முத்து ராமர் ஆலயம் எழுந்து உள்ளது. இதன் காரணமாகவே அனுமாருக்கும் யோக முத்து என்ற பெயர் ஏற்பட்டது. இதனால் தான் முத்துக்குடாவை ஆவுடையார் கோயில் செல்லும் வழியிலே புது வயலின் பூஜை பிரசாதங்கள் தெரித்து விழுந்த பிரமாண வயல், புண்ணிய வயல், குண்டக வயல் போன்று வயல் என்ற பெயர் முடியும் ஊர்கள் இங்கே இன்றும் நிறைய காணப்படுகிறது. 2 பிரளயங்களுக்கு இடையே நிறைய கல்ப கால வகைகள் பிரிவு உண்டு. அந்தந்த கல்பத்திற்கு ஒவ்வொரு தெய்வமூர்த்தி அனுக்கிரக பீடசக்தி பூர்வங்கள் தலைமை வகிப்பார்கள். அடுத்து வரும் பிரம்ம பீடத்தை ஏற்க இருப்பவர், மீண்டும் சொல்கிறேன், அடுத்து வரும் பிரம்ம பீடத்தை சிருஷ்டி பீடத்தை ஏற்க இருப்பவர் ஸ்ரீ அனுக்க ஆஞ்சநேயர். ஸ்ரீ அனுக்க ஆஞ்சநேயர் ஆவார். இந்த வைபவம் சூக்ஷ்மமாக நிகழும் இடமே ஸ்தலமே மீமெசல் அருகே உள்ள முத்துக்குடா ஆகும். அப்போதே ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ அனுக்க ஆஞ்சநேயர் என்ற சீர் நிறைந்த பெயர் சிறப்பாக அமைய இருக்கின்றது. ஸ்ரீராமரும் சீதாதேவியும் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியும் இந்த வைபவத்திலே அனுக்க ஆஞ்சநேயருக்கு மும்மணி சாலக்கிராம முத்துக்களால் அந்த முத்துக்கல்லாலான கிரீடத்தை சூட்ட இருக்கின்றார்கள். ஏற்கனவே ராமர் சூட்டிய மகுடத்தின் அந்த மகுடத்துடன் காட்சி தரும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை மானாமுதிரை, இப்பொழுது பாருங்கள், மானாமுதிரை ஸ்ரீ வீர அழகர் பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் தரிசிக்கலாம். இந்த மகுடம் சூக்ஷம சால கிராமத்தால் ஆனதாகும். முத்துக்குடா அனுமார் கோயில் வழிபாட்டு பலன்கள் என்ன? சனிக்கிழமை அமாவாசை, பௌர்ணமி, மூல நட்சத்திரம், புனர்பூசம், நவமி நாட்கள் மிக மிக விசேஷமான நினைத்த காரியம் நடக்கும். யாவரும் குறிப்பாக முத்துராமன், முத்து மீனாட்சி, முத்து கிருஷ்ணன் போன்ற முத்து மற்றும் ராமருடைய வகை பெயர் உடையவர்களும் குடும்பத்தாரும் உற்றார் உறவினரும் சுற்றமும் நிச்சயமாக வந்து வழிபட வேண்டிய அற்புதமான ஸ்தலம். தம்பதிகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், புதல்வர் இடையே மன ஒற்றுமையை அப்படியே பேணி குடும்பத்தில் இல்லறத்தில் சாந்தம் அமைதியை நிறைவித்தரும். திருமண தடங்கள் இருந்தால் நீக்கும். பித்திரு தோஷங்களுக்கும் பிள்ளை இல்லாமைகளுக்கும் பிள்ளை பேரே இல்லாமைகளுக்கும் நல்ல நிவர்த்தியும் தரும் பரிகார ஸ்தலமுமாகும். எப்பேற்பட்ட கடன் சுமை இருந்தாலும் கோர்ட்டு வழக்குகள்
இருந்தாலும், சொத்து பிரிவினை தகராறுகள் இருந்தாலும் ஏற்பட்டாலும் அதை நீங்கி மன அமைதி குலைந்து திரிந்து தினசரி வாழ்வில் பெரிதும் அவதியுற்று வருவோருக்கு உடனடியாக தக்க நிவாரணங்களை அளிக்கும் சகல நோய் பிணிகளுக்கும், குறிப்பாக தோல், வயிறு, தலை, கபால நோய் பிணிகளுக்கும் உடனடியாக நல்ல குணமளிக்கும் தலம் முத்துக்குடா. பூர்த்தியாகின்றது. முத்துக்குடா ஸ்தலம் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையது. அருணாச்சலா.